ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025 எஜுகேஷன் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய நியூ டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நியூ டாபிக் என்ன அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் இதுதான் வந்து நியூ டாபிக். அதில் யூனிட் 1ல் அதில் 3 திட்டங்கள் பற்றி நம்ம பார்த்துப்போம். எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, சமக்ர சிக்ஷா இது 3 நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே போன வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் 3 வீடியோவாக நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கும் 3 வீடியோவாக பார்த்துருப்போம். இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யூஎஸ்ஏ திட்டம். ஆர்யூஎஸ்ஏ அப்படின்னா என்னென்னா, ராஷ்ட்ரிய உச்சதர் சிக்ஷா அபியான் திட்டம். ஓகேங்களா? இது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அனைவருக்கும் உயர்கல்வி இயக்கம். சரி, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இச்செயல் திட்டம் வந்து ஜூன் திங்கள் 8ஆம் நாள் வந்து 2013ஆம் ஆண்டு இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் மூலம் மாநில அரசு வந்து யூனியன் பிரதேசங்களில் வந்து நடைமுறைப்படுத்தியதாக சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து ஜூன் திங்கள் 8ஆம் நாள் 2013ஆம் ஆண்டில் இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் மூலமாக தான் வந்து மாநில அரசு வந்து யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்தியதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்யூஎஸ்ஏ திட்டம், அதாவது ராஷ்ட்ரிய உச்சதர் சிக்ஷா அபியான் திட்டம். சரி, இதனுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல், தன்னாட்சி கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மேம்படுத்துதல் போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய கூறுகளாக சொல்லியிருக்காங்க. 2 தான். என்ன அப்படின்னா, புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல், தன்னாட்சி கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மேம்படுத்துதல். இது 2 தான் அதனுடைய முக்கிய கூறுகள். மற்றொரு முயற்சியாக ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் கல்லூரிகளை மாதிரி கல்லூரிகளாக மாற்றுவது, திறன் மேம்படுத்த வேண்டி தொழிற்கல்வியானது உயர்கல்வி இயக்கத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, மறுசீரமைப்பு, கட்டிடத்திறன், மறுமலர்ச்சியை ஆர்யூஎஸ்ஏ வந்து ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அதில் உள்ள கூறுகள். அந்த 2 கூறுகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்யூஎஸ்ஏவின் நோக்கங்கள். இதனுடைய நோக்கம் என்ன, எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருவோம். எல்லா திட்டங்களுடைய நோக்கங்கள் பார்த்துருப்போம். இப்போ இதுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மொத்த பதிவு விகிதமாக 12வது திட்டத்தின் முடிவில் 25.2% இலக்கு மற்றும் 13வது திட்டத்தின் முடிவில் 32% இலக்கினையும் அடைதல். இதான் வந்து முதல் நோக்கமாக சொல்லியிருக்காங்க. 2வது, மாநில நிறுவனங்களின் ஒட்டுமொத்த தரத்தினை மேம்படுத்த, குறிப்பாக நெறிமுறைகள் மற்றும் தரநிலைகள் வழங்கி கட்டாய தர உத்தரவாதமாக்குதல். இதுதான் வந்து 2வது. இது மாநில நிறுவனங்களின் ஒட்டுமொத்த தரத்தினை வந்து மேம்படுத்த, குறிப்பிட்ட நெறிமுறைகள் மற்றும் தரநிலைகளை வழங்கி கட்டாய தர உத்தரவாதமாக்கல். 3வது பாயிண்ட் என்னென்னா, மாநில உயர்கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொணர மாநில அளவிலான நிறுவனங்களின் அமைப்பினை திட்டமிடுதல், கண்காணித்தல், மாநில பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி மற்றும் நிறுவனங்களின் ஆளுமையை மேம்படுத்துதல். 4வது, இணைத்தல், கல்வி செயல்பாடு, தேர்வு அமைப்பில் சீர்திருத்தங்களை உறுதி செய்தல். 5வது பாயிண்ட் என்னென்னா, அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களில் போதுமான தரமான ஆசிரியர்கள் உள்ளனரா என உறுதி செய்தல் மற்றும் வேலைவாய்ப்பானது அனைத்து நிலைகளில் திறனை வளர்க்கிறதா என உறுதி செய்தல். 6வது பாயிண்ட்டு, உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி புதுமைகளை தன்னகத்தே இருக்க அர்ப்பணிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குதல். உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி புதுமைகளை தன்னகத்தே இருக்க அர்ப்பணிப்பு கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்தல். அதான் வந்து 6வது நோக்கமாக சொல்லியிருக்காங்க. 7வது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கை இலக்குகளை அடைவதற்காக புதிய நிறுவனங்களை தொடங்குதல், மேலும் ஏற்கனவே நிறுவப்பட்ட நிறுவனங்களில் கூடுதல் திறனை உருவாக்குதல். இதெல்லாமே வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாக்கியங்களாக தான் இருக்குது. அடுத்தது 8வது நோக்கம் என்னென்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் உயர்கல்விக்கான பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்தல். 9வது நோக்கம், மாற்றுத்திறனாளிகள், சிறுபான்மையினர், பெண்கள், கல்வியாலும் சமூகத்தாலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்டோருக்கு, பழங்குடியினருக்கு உயர்கல்வி வாய்ப்பு வழங்குவதன் மூலம் உயர்கல்வியில் சம வாய்ப்பினை மேம்படுத்துதல். இதுதான் வந்து 9வது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. 10வது நோக்கம் என்ன அப்படின்னா, மாநில பல்கலைக்கழகங்களில் தன்னாட்சியை மேம்படுத்துதல். மொத்தம் வந்து 10 நோக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்யூஎஸ்ஏவின் சிறப்பு அம்சங்களாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பல கல்லூரிகளை ஒன்றாக சேர்த்தும் நிறுவப்பட்ட தன்னாட்சி கல்லூரிகளை மேம்படுத்தியும் புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குகிறது. இதனுடைய சிறப்பம்சம் இது. அடுத்து,
புதிய மாதிரி பட்டப்படிப்பு கல்லூரிகள் புதிய தொழிற்கல்லூரிகளில் உருவாக்கி கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குகிறது. அடுத்து 3வது, கல்வி நிர்வாகிகளின் தலைமை பண்பு மேம்பாடு, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புதல், ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய பகுதி. என்னென்ன அப்படின்னா, கல்வி நிர்வாகிகளின் தலைமை பண்பு மேம்பாடு, ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புதல், ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவை வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கிய பகுதியாக சொல்லியிருக்காங்க. எந்த திட்டத்தின் முக்கிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா RUSAவின் சிறப்பம்சங்களில் வருது அது. அடுத்து, தொழிற்கல்வியை உயர்கல்வித்துறையுடன் இணைக்க தனித்தனி பிரிவினை அமைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுனா RUSA. அடுத்து 5வது பாயிண்ட்டு, சீர்திருத்தம் மறுசீரமைப்பு நிறுவனங்களின் திறன் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கிறது. 6வது பாயிண்ட்டு, அரசாங்கத்தின் திறன் மேம்பாட்டினை போதுமான தலையீடுகள் மூலம் ஒருங்கிணைக்கிறது. 7வது பாயிண்ட்டு, தரம், ஆராய்ச்சி மற்றும் புதுமையானது போன்றவற்றை மாநிலம் மற்றும் நிறுவனங்களிடையே ஆரோக்கியமான போட்டி சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. தரம், ஆராய்ச்சி மற்றும் புதுமையாளர்களது போன்றவை மாநிலம் மற்றும் நிறுவனங்களிடையே ஆரோக்கியமான போட்டி சூழலை வந்து ஏற்படுத்துகிறது சொல்லியிருக்கு. அடுத்து 8வது பாயிண்ட் என்னென்னா, கல்வி தேர்வு சீர்திருத்தம் ஆளுமை போன்றவற்றை உறுதிப்படுத்துதல் மூலம் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்விக்கு இடையே இணைப்பினை ஏற்படுத்துகிறது. இதுதான் வந்து மொத்தம் 8 பாயிண்ட்டு, 8 சிறப்பு அம்சங்கள் 8 சொல்லியிருக்காங்க. 10 வந்து நோக்கங்களாக சொல்லியிருக்காங்க. 2 RUSAவின் கூறுகளாக 2 சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மற்றொரு முயற்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கும் கல்லூரிகளை மாதிரி கல்லூரிகளாக மாற்றுவது, திறன் மேம்படுத்த வேண்டி தொழிற்கல்வியானது உயர்கல்வி இயக்கத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுசீரமைப்பு கட்டிடத்திறன் மறுமலர்ச்சியை வந்து RUSA வந்து ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இது தவிர வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் போட்டிருப்பேன் திட்டங்கள் பற்றி. அதை பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.